Lord, we thank you for each and every one who have come this today for the service. Lord, I pray that you bless them, Father. ஆண்டவரே ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டிருக்கிறவரை சுகபத்திரமாய் எடுத்துக்கொண்டு சேர்ப்பீர்களாக. ஆண்டவரே பரமதேவ காப்பீடு நாங்கள் ஜெபம் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. சில குடும்பங்கள் ஆண்டவர் ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் இறப்புண்டாகிறபடினால் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவரே அந்த குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீர்களாக. நீரே அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we thank you, Lord, as we also lift up a family that is lost loved one. Lord, I pray that you bless them, and Lord, I pray that you comfort that family, Father. Thank you, Master. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஹalleluya, hallelujah. Please be seated. We welcome you in the sweet name of Jesus today this morning. We welcome the ICF delegates. There is Emeritus Dr. John Yamutu and his beloved wife, Reverend Rebecca. And we welcome Reverend Simon and his family. And also welcome the Secretary of the ICF, Alice Simon. Reverend Alice Simon is the chairman of the ICF. And Secretary is Reverend David Nagraj. And also welcome Reverend Paul Raj, who is the coordination chairman. Welcome them in the name of Jesus, and also welcome those who are here today. And also welcome the Pakistan ministry. Thank you for your worship this morning. Let's go to the next part of the worship, that is tithes and offerings. இந்த நாளில் கூட அடுத்தபடியாக நாம் காணிக்கை பாவத்துக்கு கடந்து செல்வோமாக. அனைவரும் எழுந்திருந்து என்னோடு கூட தேவ வசனத்தை படியுங்கள். Let us rise and let us go to the next part of the worship, that is tithes and offerings. Turn with me to the book of Malachi, chapter 3, verse 10. இந்த நாளில் கூட மல்கியா புத்தகம் அதிகாரம் 3 வசனம் 10. அனைவரும் எழுந்திருந்து நாம் வசனத்தை படிப்போம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாக்கும்படி தர்மபாகலாம் பண்டசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தில் பல கனிகளை தரும், இழப்பு கொள்ளாமல் போகும். உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்கிறார். Let's take our tithes and offerings this morning and place in your heart and thank the Lord with all your heart. The Lord is good regarding the Son of the Day. இதயத்தில் வைத்துக்கொண்டு இதயபூர்வமான நன்றிகளை நாம் தேவ
கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. நான் வாழ்த்து பாடுகளை இந்த இடம் பண்ணாமல் போகும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி Lord you say I'll open the floodgates and pour out my blessing. Father, I pray as your children Lord this morning give their tithes and offerings and bring their best to you, Lord. I pray that you bless them, Lord, abundantly. In Jesus' name we ask and pray. Amen. Hallelujah. God is good. Hallelujah. All the time. God is good. ஒன்று யோவான் 4:4 சொல்ற நற்குணத்தில் இருக்கிறேன். Hallelujah. First Johann, John 4:4 says I'm in you. Hallelujah. நமக்குள்ள இருப்பவர் பெரியவர். Hallelujah. 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 Praise God. Okay. Today is a wonderful day. I would like to invite நம்ம பெருமைப்படுகிறோம் இந்த நாளிலும் கூட காலை வேளையிலும் கூட அதாவது இந்திய கிறிஸ்துவ ஐக்கிய அமைப்பிலிருந்து நம்ம மத்தியிலே இங்கே ஏஐசிஎஃப்ல அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் வந்து நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். சேர்மன் ஏஐசிஎஃப் ரெவரண்ட் டாக்டர் ஜான் நாகமுத்து இருக்கிறார். அவங்க துணைவியாக இருக்கிறாங்க ரெவரண்ட் ரேகா. So, மாத்திரமில்லாமல் செக்ரட்டரி ஆஃப் ஏஐசிஎஃப் ரெவரண்ட் டேவிட் நகராஜ் இருக்கிறார். ரெவரண்ட் பால் ராஜ் இருக்கிறாரு. அவர் ஆர்டினேஷன் சேர்மன் இருக்கிறார். நம்ம மத்தியில் இந்த ஏஐசிஎஃப் சேர்மன் நம்ம மத்தியில் இருக்கிறார். இங்கே வந்துட்டு அதாவது பெரியவர்னால கடைசியில் நான் சொல்றேன், வேற யாரும் இல்லை, ரெவரண்ட் எல்ஏ சைமன் இருக்கிறார். அதாவது நம்ம ரெவரண்ட் டாக்டர் ஜான் நாகமுத்து அவர்களுக்கு வந்து அதிகம் அவங்களுக்கு ஆசைப்படுகிறோம். நாம இயேசு நல்லவர் என்று சொல்ல நினைக்க பேச அவர் எப்பொழுது நல்லவர் என்று சொல்ல நம்ம மனம் ஆனந்தம் கொள்ளும். Pastor Anthony, it's a special day for you. Amen. Very wise. God bless you. இந்த சபையுடைய சரித்திரம் தெரியும். கண்டிப்பா ஆண்டவர் அவருடைய கரம் மேலே இருக்கின்றது, வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஒருத்தர் பார்க்காம மேலே பாருங்க, அவரே பாருங்க. அவர் பார்க்கும்போது ஒருத்தர் வித்தியாசம் நம்ம பார்ப்போம். அவர் மூலமாக இந்த உலகத்தை பாருங்க, அவர் மூலமாக இந்த படைப்பை பாருங்க. Look at God, and you see from God's view, you see things differently. நாம் வந்து இந்த பகுதியே உள்ள ஒரு முக்கியமான குறிப்பை நாம் தெரிஞ்சு சுருக்கமாக செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுகிறேன். நாம் மற்ற காரியங்களை கடந்து போக வேண்டியது இருக்கிறது. எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம முதல் கொடுப்போம். Continue to give the first place for God's word is coming. Right? Praise God. இங்க வந்து நமக்கு தெரியும் இந்த சம்பவம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம், எதிர்பாராத ஒரு சம்பவம், சர்ப்ரைஸ் இன்சிடென்ட். Never expected that Jesus will wash his disciples' feet. That இயேசு சிசர்களுடைய கால்களை கழுவினார் என்று சொல்லும்போது ஒரு வியப்பு கொடுக்கும், அதிர்ச்சி கொடுக்கும் ஒரு சம்பவம். அதிர்ச்சி கொடுக்கும், ஏன்னா பேதுரு அப்படியாக நடந்து கொண்டார். இந்த பகுதி நமக்கு தெரியும், நல்லா தெரியும். We all know and aware of this passage. That what was actually going on in Jesus' mind? இயேசுடைய மனதில் என்னதான் அப்படி ஓடிக்கொண்டிருந்தது? இந்த சம்பவத்துக்கு அப்படி இறங்கி ஒரு 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 பாடிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அருவருப்பாக இருக்கலாம். வெரி taken back incident that Jesus was involved. What was going on in his mind? That's important.
இந்த பகுதியில் இன்னொரு வசனமும் சேர்த்துக்கொண்டால் மேற்கொண்டு இதனுடைய சாராம்சத்தை நம்ம புரிந்து கொள்வோம். We can know a summary of his thoughts which was going on in his mind. In Mark chapter 10, verse 25. அது வாசிக்கலாம் தமிழில். What was going on in his mind? Mark 10:45. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். He came to serve, not to be served. He came to serve, not to be served. ஒரு வகையில எல்லாரும் ஒரு வகையான ஊழியத்தில் இருக்கிறோம். அப்ப ஊழியம் செய்யணும்னா ஊழியர்கள். ஓகே, நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தாக்கா உங்களுக்குள்ளே எழும்பும் அந்த பிரயாசங்கள் மற்றவர்களுக்கு சேவை செய்யணும். மற்றவர்கள் உங்களுக்கு சேவை செய்யணும் எதிர்பார்த்தீங்கன்னா அது ஊழியமா இது கேள்வி. A question comes in our mind when you have Christ in you. It sort of flows naturally to serve others. But if you expect others to serve you, is that a ministry or a service as to God? So what was going on in Jesus' mind? He was trying to teach a lesson. இயேசு ஒரு பாடத்தை நம்ம கற்பிக்க இந்த சம்பவத்தை தானே ஒரு எடுத்துக்காட்டாக மாறினார். He became an example to teach this important point. நாம் அனைவரும் இந்த காரியம் நம்ம மனசுல பதிய வேண்டியது ஒரு அவசியம். ஊழியம் என்று சொல்ல, சேவை என்று சொல்ல, when we talk about ministry or service to others, deep within us we should be like Jesus. நம்ம இயேசு கூட தான் நாம் காட்சியளிக்க வேண்டும். உள்ளத்துல இருக்கிறது தான் வெளியே நாம் காண்பிக்க ஆசைப்படுவோம். தானாக எழுப்போம். It will be natural for you to exhibit what you have within your heart, within your mind. All right. So here we see something was missing on that day. As we go into a house, ஒரு வீட்டுக்கு போனால் அந்த காலகட்டத்தில் இப்போதான் அவசியம் உள்ளது இருந்தாலும் செய்கிறார்கள். அந்த காலத்தில் சிமெண்ட் ரோடு, dusty roads, they travel, they come to a house. There will be always somebody outside, all right, it depends on the prestige of that house. அந்த வீட்டினுடைய அந்தஸ்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு ஒரு ஆளும் விலையை நியமிக்கப்பட்டு காலை கழுவிதான் வீட்டுக்குள்ளே போவார்கள். காலை ஆலோசனைகளுக்காக கழுவுவார்கள். ஆனால் அந்த தினத்தில் அந்த சம்பவம் நடக்கலை. அப்போ இயேசு பார்த்தாரு, அவையை எடுத்து செய்தாரு. அப்போ பேதுரு போல நாமும் ஆச்சரியப்படுகிறோம். Just like Peter, we are also shocked, puzzled. Master, எஜமானே, நீங்களா என்ன செய்ய போறீங்க? அந்த கேள்வி தனக்குள்ள இருக்கிறது போல நமக்குள்ளேயும் இன்றைக்கு இருக்குது. இயேசுவே, போய் நீங்க இதை செய்யலாமா? Why, Lord, you have to do this. You can't do this. You should not do it. அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்ன பதிலில் இயேசு தொடர்ந்து அவர் செய்து கொண்டிருக்கிற காரியத்தை நாம் என்ன உணர்ந்தோம்? நாம் கண்டிப்பாக செய்யணும் என்று சொல்கிறோம். He said, I must do it. I should do it. I will do it. And you must be to show that you are with me. You are part of me. நீங்கள் என்னோட சேர்ந்து இருக்கிறீங்க. அதை எடுத்துக்காட்டாக நான் கண்டிப்பாக இதை செய்யணும். நான் செய்யறது போது நீங்களும் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்துறார். You also say that what I do you must do also. Wow, எப்படிப்பட்ட ஒரு கட்டளை! எத்தனை பேர் இது நம்ம இறங்கி செய்யவோமா? திடீர்னு
நானே உங்கள் கால் கிளம்பும் போது நீங்கள் இருப்பீங்களா ஓடிடுவீங்களா? whether you be here or you run away when I approach to wash your feet. But the spirit of that happening, அந்த உண்மையாக என்ன நடக்குது நான் புரியும்போது இயேசு ஏன் அப்படி துணிஞ்சு செஞ்சார்? Why Jesus volunteered, dared enough to do that? மேலுள்ள வசனங்கள் வாசிக்கும் போது John chapter 13, if you read the above verses 1 to 3, so forth, it talks about அவர் இதுதான் கடைசி பந்தி என்று நினைத்து, இதான் லாஸ்ட் பாஸ்கா பண்டிகை, இதுக்காக நான் கலந்து கொள்ள போக மாட்டேன் என்று நினைத்து, யூ நாட் come back and do this Passover feast again. Passover is here, is coming, I won't do that again. He knows அவர் எங்கிருந்து வந்தாரோ திரும்ப அங்கே போகிறாரு. அந்த வசனங்கள் எழுதியிருக்கு. எங்கிருந்து வந்தாரோ திரும்ப அங்கே போகிறாரு. அப்போ அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்குன்னா, நான் எப்படி இந்த சீசரை நேசித்தேனோ, how I so love this my disciples, my friends, I will continue to show this love, because this is the very love. இந்த அன்புதான் ஆண்டிலே நான் அந்த திருத்துவத்தில் ஒருத்தர் வைத்திருந்தோம். அந்த அன்பிலே திரும்ப நான் போய் சேரப் போகிறேன் என்று அந்த மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த வேகம் தனக்குள்ள இருந்ததுனால எந்த காரியத்தை கவலைப்படலை. எப்படிப்பட்ட செயல் செய்வதற்கு துணிச்சல் இருந்தது. ஏனென்றால் அவருக்கு தெரியும் அவர் யார் என்று தெரிஞ்சது. He came to know, or he knew who he was and what is he going to do. He knew who he was. இதுல சீசர்கள் என்ன மாதிரி சிந்தனை இருந்திருப்பார்கள்? அவர்கள் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க, யார் அந்த காரியம் செய்வார்கள். ஏன் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தாங்க? Why did they look at each other? Who is going to do this? Who is going to clean up the feet of these people right here? Why they look at each other? அவங்க ஒருத்தர் பார்க்கும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க? யார் இங்கே நமக்குள்ள சிறியவன், ரொம்ப கீழானவன், அவன் தான் இந்த காரியம் செய்யணும். அப்போ அவங்களே தனியே மெச்சிக்கிட்டாங்க. They were thinking themselves as very high above. அதை உடைக்கிறதுக்காக, அந்த சிந்தை இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு காண்பித்தார். So to break that thought, that kind of thinking that the disciples were having among themselves, who is the least, so that the least person should wash the feet. So to break that, he became the one, appeared to the people as the least. ஜனங்கள் முன்பாக அவர் சிறுவனாக, சிறிய ஒன்றும் இல்லாமல் ரொம்ப தாழ்த்திட்டாரு, அல்பமாக நினைச்சிட்டாரு என்று ஜனங்களுக்கு தாழ்வு இருந்தது. ஆனால் அதை பற்றி அவர் பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா அவர் யார் என்று அவர் தெரிந்து கொண்டார். It's important who you are. Who you are is more important than what you are now. Who you are in Christ is more important than what you are in the world. உலகத்தில் நீங்க யார் என்று நீங்க நினைக்கிற பார்க்கணும், கிறிஸ்துக்குள்ள நீங்க யார் என்று நீங்க புரிந்து கொள்வது அவசியம். In other words, the disciples had an identity crisis. Identity crisis. இந்த சீசர்களுக்கு ஒரு அடையாள நெருக்கடி இருந்திருக்கு. அடையாள நெருக்கடி. நான் யார் தெரியுமா அப்படி ஒரு குரல் எழுப்புவோம்.
என்னை பற்றி தெரியுமா? நான் இதெல்லாம் செய்யலாமா? இந்த பணிகளை நான் ஈடுபட முடியுமா? நானா செய்யறது? Should I be the one who who I am? But Jesus, he identified with the Father. அவர் தன் பிதாவோட ஒப்பிட்டு அந்த ஸ்தானத்தை வைத்து காத்து கொண்டார். அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் யார் என்று தன்னையே உணர்ந்து கொண்டார். அதை உணர்ந்ததுனால அவர் கீழே இறங்கினால் கூட அந்த எண்ணங்கள் எப்போதும் அழியாதது. அவர் எண்ணத்தில் என்ன இருக்குங்களா? What he had in his mind, the thought which ran in his mind, from where I came, I am going back to where I came. நான் எங்கிருந்து வந்தோனோ அங்கே தான் திரும்ப நான் போகிறேன். அந்த ஸ்தானம் எப்பொழுதும் அழியாதது. கிறிஸ்துக்குள் இருக்கிற நிலை எப்பொழுதும் அழியாதது. நீங்க கிறிஸ்துக்களை யார் என்று நீங்க நினைக்கிறீங்க, அது எப்போதும் அழியாதது. மனுஷன் முன்பாக நாம் இந்த பேர் புகழ் வைத்திருக்கலாம், அது கொஞ்ச காலம்தான். நீங்க அந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் தான். அந்த பதவியில் போய்விட்டால் மனுஷன் அவனை மறந்துடுவாங்க. ஆனால் நம்ம தேவன் நம்மளை பற்றி மறக்கவே மாட்டார். He does not forget us. He remembers his own. He remembers his own. He has put you in that level of equality. அவர் உங்களோடு சேர்ந்து சமமாக பார்க்கிறார். அந்த மட்டத்தில் நம்ம படிக்கப்பட்டோம், திருத்துவத்திலே நம்ம படிக்கப்பட்டோம். திருத்துவத்திலே காண அவர் ஆசைப்பட்டு நம்மளை எப்போதும் உயர்ந்து புகழ்ந்து பேசிக்கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிற நம்ம தேவன். மனுஷன் யோசிக்க மாட்டான். Man would not think like that. Man always think outwardly, but God looks at inwardly. When Jesus was in that room, அந்த இடத்திலே அந்த வீட்டிலே இருக்கும்போது சீசர்கள் தன்னுடைய அந்தஸ்து பதவியை நினைக்கிற வேளையிலே அவர்கள் தலைவர் என்ற அந்த எண்ணம் இருந்து கொண்டிருக்கிற வேலையிலே அவர் டைட்டிலை பார்க்கல. Jesus did not look at the title, but the disciples were looking at the title, but Jesus was looking at the towel. இயேசு அந்த துணியை பார்க்கிறார். சீசர்கள் அவங்களுடைய தலைமைத்துவத்தை பார்க்கிறார். இதுதான் வித்தியாசம். இந்த உலகமும் நாம் நம்முடைய சேவையும் உலகத்தாருடைய சேவை உள்ள வித்தியாசம் இதுதான். அவங்க பதவி அந்தஸ்து வைத்து தான் நடமாடுவாங்க, செய்வாங்க. ஆனால் நம்ம we should not walk according to where our status is with our titles, but you must walk because Jesus is walking with you. Yes, நம்மளோட இருக்கிறார், அவர் நம்மளோட நடந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மளோட இருந்தால் நம்ம தான் the top of the person in the world today. Yes, நம்மளோட இருந்தாக்க நாம தான் அதிகபட்சம். When Jesus does, we become the majority. If Jesus is not with us, then we are the minority. உலகத்தில் தொகைகள் வைத்து கணக்கு போட்டு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறார். That's democracy. ஆனால் தேவ ஆட்சியிலே in God's rule, தேவ ஆட்சியில் அந்த தொகையை பார்க்க மாட்டாரு, அவர் தரத்தை பார்க்கிறார். தரத்தை பார்த்து உங்களை என்ன செய்யறாரு, தொடர்ந்து தரத்து மேல் தரம் கொடுத்து உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். உயர்த்துவர் அவர் தான். மனுஷன் நம்மளை உயர்த்தலாம், ஆனால் மனுஷன் எப்போ உயர்த்துவான்? நம்ம கிட்ட இருக்கிற பொருள், அந்தஸ்து, பணம், அந்த பதவி இருக்கிற வரைக்கும் உதவி செய்வான். அதெல்லாம் இல்லாமையே ஆண்டவர் பார்க்கிறாரு, உள்ளத்தை பார்த்து அங்கிருந்து உயர்த்துகிறார். ஸோ இதை நம்ம கவனிக்கும் போது தி ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்லுவோம். we talk about this the identity crisis அல்லது அடையாள நெருக்கடி நமக்கு இருக்கா?
நான் அந்த பதவியிலே வந்தால் தான் நான் சேவை செய்வேன் அந்த எண்ணம் இருக்கு நமக்கு. Do we say only when I come to that position, only when I am appointed in that position, or because of the position I will do service to others? No, that should not be. அப்படி நம்ம பதவி இருக்கா இல்லையோ, whether we have status, whether we have titles or not, our heart should always long to do service to God, to serve people. When we love God, we will love people. Why is it we don't have love people? ஏன் நம்ம ஆண்டவர் நேசித்தால் ஜனங்களை நேசிப்போம். ஏன் ஜனங்களை நம்ம நேசிக்கிறது குறைவு இல்லை? பிகாஸ் அந்த நேசம் இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற அந்த தன்மை, நேசம் ஒரு தன்மை இருக்கு. அது தேவன் அங்கே இருந்து குடியிருந்து அதை வளர்க்க பெருக, அது மூலமாய் மற்றவங்க ஆசீர்வதிக்க அவர் துடிக்கிறார். நமக்குள்ள இஸ் within us yearning for to do something to you, because when he is in us, he is love. ஆனால் தேவன் அன்பா இருக்கிறார். அந்த அன்பாலே செய்து தன்னையே சுயநலமாய் பார்க்காது. Love does not be look for yourself inwardly, but it looks outside, wants to do something. You know why we don't love people? Because it is diverted, it is misplaced. நம்ம ஏன் மற்றவரை நேசிக்க மாட்டோம் இயேசுவை போல? ஏன்னா அது வேற திசையை போய்விட்டு நாம் மனுஷனை நேசிக்காமல் பொருளை நேசிக்க ஆரம்பித்தோம். பொருள், we began to love the things of the world. When you love the things of the world, and what do? You try to use people. When you love God, again, through the love of God, you also love people. But when it's diverted, அது மாறிவிட்டால், நீங்க ஜனங்களை நீங்க என்ன செய்றீங்க? நேசம் இல்லாத அன்பு இல்லாத இருக்கிற சுயநலத்தில் என்ன செய்யும்? உபயோகிக்க பார்க்கிறீங்க. So you use people. That is what God doesn't want. The disciples were looking at each other. They want to use each other to do a work, the service, washing of the feet. But Jesus looked at himself. He said, and நாங்களை நேசிக்கிறேன், இன்னும் அதிகமாக நேசிக்க விரும்பப்படுகிறேன். அதான் வசனம், இன்னும் அதிகமான நேசத்தை கொட்டணும். அந்த நேச கொட்டுவதில் தான் அவரை அசைய வைத்து கீழே குனிந்து அந்த துணியை எடுத்து என்ன செய்யறாரு? பேசின தண்ணி எடுத்து தெளிச்சு சுத்தப்படுத்தி துடைக்கிறார். அது அன்பின் அவர் யாருன்னு தெரிஞ்சதுனால அந்த அந்த காணா போன மகன் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு 3 உவமையை சொல்லி கடைசியாக குடும்ப கதையை சொன்னார். 2 மகனும் ஒரு அப்பாவுக்கு சொன்னார். அந்த மூத்த மகன் பற்றி இதுக்கு நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். அந்த மூத்த மகனுக்கு ஒரு அடையாள நெருக்கடி இருந்திருக்கு. The elder son had an identity crisis. He didn't know who he was actually. அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. அவன் யாருன்னு தெரியாதனால தான் இருக்கிற நேரங்கள் அத்தனையும் வெறும் வேலை 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 செய்யறான். என்ன பண்ண வேலை செய்யாம சோம்பேறியா வீட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்யலாம். He is a good son, isn't it? He was working so hard instead of being lazy and lying on bed. He is such a son. All of us would like to have hard-working people. It was too much of work for him. அது ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சான். வேலை என்னமா இருந்தது? சுயநலமாக இருக்கிற மிகுதியான சொத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சொத்து மேல ஆசை, சொத்து மேல அன்பு. அந்த சொத்து என்ன ஆகிவிட்டது? அவன்
அவன் அப்பாவே கிட்ட நெருக்கம் இல்லாமல் தொலைவிலே இருந்து விட்டான். That kind of love for things and property, goods and things and all that separated him from knowing his own father. அப்பா என்ன சொன்னார் இல்லையா, ஏய் நான் எவ்வளவு நாள் அவனோட இருக்கிறேன், ஏன் இப்படி பேசுறேன்னு பேசாம பேசுறேன். அந்த வசனங்கள் தான் how long I have been with you, why are you talking like that? அவன் சுயநலமாய் பேச ஆரம்பித்தான். அவனுடைய கவனம் எங்க தெரியுங்களா, when you have an identity crisis, உங்க அடையாள நெருக்கடி இருந்தால் உங்க கவனம் எங்கதான் இருக்கும், பொருள் மேல இருக்கு. நான் சொல்லியிருந்தேன், அவன் கவனம் எங்க இருந்தது, கொழுந்து கண்டுகுட்டி மேலதான் கவனம் இருந்தது. His focus was on the fattened cow. That fattened cow. What was his complaint? அவனுடைய கம்ப்ளைண்ட் என்ன, அவனுடைய குறை என்ன? போய் உண்டாரி இவன் வீணா போனவன், நோ மகன்னு சொல்லி அது பிரிச்சு பேசுறாங்க. இதுதான் ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி கிரைசிஸ். அந்த பிரிச்சு பேசுறது அது உங்களுடைய அடையாள நெருக்கடியும் காட்டுகிறது. அவன் அப்படி பேசும்போது அவன் சொல்ல, போய் அவனுக்கு இந்த கொழுத்த கண்டுபிடியை வெட்டி போட்டீங்க. ஏன் நானும் என் கூட்டாளியோட என் கைகளோட குஷியா இருப்பதற்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாகி குட்டியா அரப்பு குட்டியா. தமிழ்ல பேசுறது அழகா வருது, இங்கிலீஷ்ல வராது சரியா. அதான் நான் தமிழ். இது is little puny mind with his identity crisis. He's trying to compare himself. That happens when you have identity crisis. Compare himself, elevate himself, தனியை உயர்த்தி தனியை மெச்சிக்கிட்டு இவனை போய் இவனுக்காக அப்படி செஞ்சுட்டு. His focus on the things, property, the pattern car. அந்த கொழுந்து கண்டுபிடிச்சி மேலதான் the pattern car. Why you get to him like that? Oh, you have done a mistake. அவன் யாருன்னு தெரியல. He didn't know who he was. And the father had to remind him, hey, how long I have been with you? All I have is already yours, man. How come you talk like that? How come you become so worse than a servant of his house? நீ ஏன் அப்படி வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாய்? இது அவர் சொல்ல நினைக்கிறாரே, நீ பெரிய தப்பா யோசிக்கிறார். நீ யாருன்னு தெரிஞ்சிருந்தாக்க நீ எப்படி பேசுவியா? So the disciples were seated there. The disciples were having such kind of thoughts, and yes, Jesus was there looking at them, and he had an opportunity to show his love more. தனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து இவங்களுக்கு தொடர்ந்து நாம் அன்பை உணர்த்தணும். புரிந்தார், துணி எடுத்தார், கலக்கிறார். அதான் ஒரு காரியம் சொல்லி முடிச்சேன். நிறைய இருக்கு இந்த காரியத்தில். முக்கியமாக இந்த கால்கள் விஷயத்தில் நிறைய காரியங்கள். முக்கியமாக இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். There are a lot of important nuggets in this story, real story. The background lesson which we can learn, there's several, but just getting a little glimpse of what is needed today. அப்போ இயேசு எப்பொழுதும் அந்த சம்பவத்தின் மூலமாக எப்பொழுதும் அவங்க எண்ணம் என்னன்னா, மற்றவர்களுக்கு எப்படி ஊக்குவிப்பது, அந்த அன்பு அதான் துணிக்க வைக்கும். Love within us motivates that, saying that what can I do to empower another person? What can I do to give him the ability to bless others? ஏன்னா இயேசு சொல்றாரு, இதே Jesus said, right, do this, make sure you do this. இந்த காரியத்தை தொடர்ந்து செய்ய என்று சொல்றது மூலமா
என்ன சொல்றாரு? இது மற்றவர்கள் அவங்க செய்வது மூலமா அவங்க செய்தால்கா, when they start doing that, they will also likewise be empowered for service. They will be empowered. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதுக்காக இயேசு உள்ளத்துல துடிக்கிறார். நீங்க சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்காதீங்க, இப்படி ஒருத்தர் பார்க்காதீங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, எப்படி ஏவப்படுறீங்க, அதை செய்யுங்க. What stirs within you, start doing that for the Lord. And when you do that, you will see blessings. You will see blessing, rewards in your life. அதுதாங்க Jesus is trying to say, I came not to be served, but to serve others. Serve others. When you serve others, wow, the tremendous blessing which comes along the way is countless. இன்னைக்கற்ற ஆசீர்வாதத்தை திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இருக்கும்போது இந்த முக்கியமான ஒரு காரியத்தை மறக்காமல் தான் செய்யும். நீங்கள் யார், ஏசு யாருன்னு அவர் தெரிஞ்சனால தான் அந்த காரியத்தை கீழே இறக்கி செய்வதனால எந்த வகையிலும் அவர் மட்டமாக என்ன பண்ணலை, அது ஒரு மட்டமாக செய்ய ஈடுபடலை. As a leader, each of us as a leader, உங்களை நியமிச்சா தான் நீங்கள் லீடர்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து எப்போ அவருக்குள்ள நெருங்குறீங்களோ நீங்களே ஒரு லீடர் ஆயிட்டீங்க. Leader means what? What is a leader? Who is a leader? When you lead, you must have, when you walk, when you lead, you have some people to follow. If people don't follow you, you are just going for a walk. நீங்கள் சும்மா ஒரு பொழுதுபோக்காக நடந்துட்டு போறீங்க. இயேசு நாமத்தில் இயேசுக்காக அவருடைய பணியிலே நீங்கள் ஈடுபடுவது உண்மையானால் உங்களுக்குன்னு ஒரு சில பின்னால் நம்பிக்கை இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட சேர்ந்து சபை விட்டு போகிறது இல்லை, அது இல்லை. உங்கள் கொள்கை, உங்கள் எண்ணங்கள், உங்கள் பிரயாசங்கள், உங்கள் ஈடுபாடை அதை பின்பற்ற சிலர் இருப்பாங்க. பிரிவினை கொடுக்கிறதுக்காக, இருக்கிறதே இன்னும் வளர வைக்கிறதுக்காக. It's not to divide, it is to continue to flourish and blossom of what you are doing. When you do something in the name of the Lord, a service for Him, to serve others will also imitate, will try to do the same thing. Not to bring division, but to bring inclusiveness, to include into the work of the Lord. இங்குள்ள நல்ல சேவையை தொடர்ந்து எடுத்து செய்ய இப்படிப்பட்ட உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும். பிரார்த்திப்போம், செபிப்போம். என்ன அப்பா, எப்படி இயேசு இந்த உலகத்தை அந்த மகிமையை விட்டு இறங்கி தன் பணியை ஈடுபட்டு செய்து முடித்து வெற்றிகரமாக முடித்தாங்க. அவர் வெற்றிகரமாக முடிந்த பிறகு என்ன, அவர் எந்த வகையிலும் அச்சப்படலை, கவலைப்படலை, பயப்படலை. எப்படிப்பட்ட சேவையாக இருந்தாலும் அவர் செய்ய துணிந்தார். அதே போல நாமும் ஆண்டவர்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்றைக்கு இந்த உன்னத பணியிலே, உன்னத சேவையிலே என்ன கொடுத்தாலும், என்ன பொறுப்பு கொடுத்தாலும் அதை நேரடியாக எனக்கு ஒரு பதிவு வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. என் பொறுப்பை நான் தொடர்ந்து எடுத்து செய்வேன். அது இந்த சபையின் வளர்ச்சிக்காக, பெறுவதற்காக. அப்பா பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி, இந்த அருமையான நேரத்தில் நன்றி. எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எல்லா காரியத்திலும் ஈடுபட்டிருப்பா. அந்த சந்தர்ப்பத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சிஷ்யத்தின் நெருக்கத்தில் இருக்கும்போதும் தொடர்ந்து நீங்கள் அவங்களுக்கு சேவை செய்தீர்கள். அதே போல் நாமும் உங்கள் நாமத்திலே நாங்கள் சேவை செய்ய You want to dedicate, you want to
give our life to you, just as Jesus on that day has done that service. We also like to serve the people whom you have given to us. We want to serve rather than to be served. Thank you, God, for this day. Thank you, Lord, for the leading and the blessing. Thank you for Pastor and his leaders and the group here. None of us should feel not important, but each of us are important in your sight. Each of us, you have given us a task to do, a ministry to be involved, a service to render in this place, through our friends, through our people. Bless this work, Lord. ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஆமென். நம்ம தாழ்மையாய் அன்போடு இருக்கும்னு சொல்லி சில காரியங்களை நம்ம வலியுறுத்தி சென்றால் there was a wonderful message delivered by our Reverend Emeritus Chairman AICF Dr. John Nagamuthu. ஒரு பெரிய பாராட்டு அவர்களுக்கு. Hallelujah. Hallelujah. Are you alive? Good. Hallelujah. So முக்கியமான ஒரு நேரத்துக்காக நம்ம வந்துவிட்டோம். இந்த நேரத்தில் கூட இப்பொழுது வந்துட்டு தேசிய கிறிஸ்துவ ஐக்கிய அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர்கள் இப்பொழுது வந்துட்டு அதாவது ஒரினேஷன் ரெவரண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரினேஷன் இது நடக்க போகிறது. அந்த ஒரினேஷனுக்காக இப்பொழுது நம்ம மத்தியில் வரப்போகிறார்கள். ஸோ அவர்களை கைகளை தட்டி நாம் வரவேற்போம். முக்கியமான அதே நாளே ஆசீர்வதிப்பதாக வந்து சங்கீத நியமன ஜெபம் அதுக்காக நாம் கலந்துருக்கிறோம். ஸோ அதுக்கு மத்தியில் யாவரையும் பேசும் நாமத்தில் வாழ்த்துகிறேன். விசேஷமாக லேபர் ஆஃப் கிரைஸ்ட் திருச்சபையின் மக்கள், லீடர்ஸ், தலைவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த முக்கியமான நேரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இந்த சங்கீத ஜெப நிலைநாட்டுவதற்காக AICF மலேசியா இந்திய கிறிஸ்துவ ஐக்கிய அமைப்பிலிருந்து குழுவாக நாங்கள் நடந்திருக்கிறோம். விசேஷமாக மத்தியில் இருக்கிற ஆம்பிகஸ் சேர்மன் டாக்டர் ஜான் நாகமுத்து அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவர் இந்த ஜெபத்தில் சாட்சியாக விண்ணசாரி மத்தியில் அமர்ந்து நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜஸ்ட் கிவ் a applause of நம்ம எட்டாவது கொடுப்போம் அவருக்கு. இந்த ஜெபத்தை இந்த சங்கீத ஜெப காரியத்தை நடத்துவதற்கு இருக்கிற ஏசியுடைய தலைவர் சைமன் அவர்களுக்கு என்னுடைய அடுத்து இதற்கு சாட்சியாகவும் குழுவாக நாங்கள் வந்திருக்கிற மத்தியில் இருக்கிற தேவி தங்கராஜ் அவர்களையும் நாங்கள் அடுத்து இந்த ஆர்டினேஷன் கமிஷனுக்கு காரியங்களை கோஆர்டினேட் பண்ணுவதற்கு என்ன நினைத்திருக்கிறார்கள். ஸோ நாங்கள் இந்த ஜெப காரியங்களை நடத்துவதற்கு நாங்கள் குழுவாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். இதனாலும் கூட தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நமக்கு இருக்கிற ரிவர் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஊழியராக நமக்கு இருக்கிற ஜோசப் ஆண்டனி அவர்களுக்கு இந்த
சங்கீத்துவ ஜபத்தை நியமனம் செய்யப்பட்டிருக்கிறோம். ஸோ ஆகவே இந்த சங்கீத்துவ ஜப நியமனமானது இது எல்லா ரீதியிலும் அது அங்கீகாரம் பெற்று எல்லா ரீதியிலும் அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த சங்கீத்துவ நியமனத்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இந்த சங்கீத்துவ நியமனமானது கடந்த மாதம் 30ஆம் தேதி மலாக்கா எங்களுடைய ஏசிய பிரதேசனுடைய போதக மாநாட்டில் இந்த சங்கீத்துவ நியமனம் நாங்கள் செய்து வைத்தோம். அங்கு சபையார் எங்கள் கூடி இல்லாததுனால ஸோ அதற்கு பதிலாக நாங்கள் இந்த சபையினுடைய சாட்சியாகவும் சபையில் இருக்கிற தலைவர்கள் மத்தியின் சாட்சியாகவும் அவர்களை மறுபடியும் இந்த சங்கீத்துவ நியமனத்திற்கு ஒரு ஜெப காரியத்தோடு அவர்களை நாங்கள் நியமிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ தேவன் நிச்சயமாக இதை ஆசீர்வதிப்பார்கள் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இந்த சங்கீத்துவ நியமனமானது இது ஒரு அப்படியே மாதிரி நம்ம தூக்கி கொடுக்கறதில்ல. இது ஒரு சில காரியங்கள் நாங்கள் அதுக்கு ஒரு அமைப்பு உண்டு, அதுக்கு ஒரு குழு உண்டு. ஸோ அந்த குழுவில் அந்த குழுவானவர் அந்த குழுவில் இருக்கிறவர்கள் அந்த ஆர்டினேஷனுக்கு போகிறவர்களை நாங்கள் அவர்களை குறித்து இன்டர்வியூ வைத்து அவர்களை குறித்து நாங்கள் காரியங்கள் சந்தித்து பிறகுதான் இந்த நியமனத்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம். ஸோ இந்த நியமனத்திற்கு ஒரு சில காரியங்கள் உண்டு. குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டினேஷன். முதலாவது தகுதியானது வேதாகம இறையியல் கல்வி கற்றிருக்க வேண்டும். இரண்டாவது மற்ற ஊழியர்களுடைய நற்சாட்சி கடிதம் பெற்றிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, போதக ஐக்கியத்தின் தலைவருடைய சாட்சி மடல் இதுக்கு தேவையாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, சபையினுடைய அங்கீகாரம், சபையினுடைய தலைவர்களுடைய அங்கீகாரத்தோடு கூட, அது மாத்திரமல்ல அவருடைய ஊழிய பின்னணிய காரியத்தோடு கூட. அவருடைய ஊழிய பின்னணி பார்க்கப்படுகிறது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஊழியம் செய்து கொள்வதை குறித்து பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் கொள்கிறோம், மகிழ்ச்சி கொள்கிறோம். ஆகவே இந்த நியமனமானது இந்த சங்கீத்துவ நியமனமானது ACF மலேசியா அங்கீகாரத்தினாகவும் கிரியேட் தேவனுடைய நாமத்தினாகவும் இந்த அங்கீகாரம் நடந்து முடிந்தது. இப்பொழுது நாம் அவர்களுக்கு இந்த சபையார் முன்னணியில் சபையார் முன்னணியில் சபையார் தலைவர்களுக்கு முன்னணியில் இந்த ஜெபத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து போக, இந்த ஜெபத்திற்குள்ளாக நாங்கள் ஆசீர்வதிக்க நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஆகவே இந்த காரியத்தை மத்தியில் நடத்தி வைப்பதற்கு மத்தியில் இருக்கிற ரெவரண்ட் சைமன் ACF மலேசியா சேர்மன் அவர்களை முன்பாக நாங்கள் அழைக்கிறோம். இந்த நியமன ஜெபத்திற்கு ஜோசப் அவர்களை முன்பாக அழைக்கிறோம். இந்த ஜெபத்திற்கு போவதற்கு முன்பாக இந்த சிறுமிகளை குறித்து நான் பற்றி வாசிக்கிறேன். Certificate of Ordination, Association of Indian Christian Fellowship, Malaysia. This is to certify that Anthony Joseph Analalaki Muthu, having provoked the divine calling and a commitment to the ministry of the gospel of Christ, and having met the standards consecrated oneself to the said calling according to the word of God, and having met the standard prescribed requirements of the association. This 30th day of July 2024, by the imposition of hands and prayer of the committee of the Association of Indian Christian Fellowship, Malaysia, being set apart and ordained as a reverend to the ministry of the gospel, we are hereby witness the ordination whereof the undersigned have
pen and seal on the day, the 30th of July 2024. So, நீங்கள் அனைவரும் எழுதக்கூடிய என்பதை கேட்டுக்கொள்கிறோம். Mary and Mary, come on. So, இவர்களுக்காக நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த அபிஷேக ஜபத்தை ஏற்படுத்தியாக நம்ம மத்தியில் சாமுவேல் அவர்கள் இதை நடத்துவார். நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். யோசுவா தன்னுடைய ஊழியத்தை, மோசே தன்னுடைய ஊழியத்தை யோசுவாவுடைய கையிலே கொடுக்கும் பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொன்னது, நீ பலன் கொண்டு தினமுள்ளதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருவார், நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் கர்த்தராகிய தேவன் உனக்கு சொந்தமாய் கொடுப்பார், நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி என்னுடைய வார்த்தையிலே நிலைத்திரு, நான் உனக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்களோடு கூட இருந்து இந்த ஊழியத்திலே இன்னும் வல்லமையாக மகிமையாக தன்னுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி அவருடைய சுபாவங்களை இந்த உலகத்திற்கு நீங்க காண்பித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தேவ மக்களை அவருடைய ஞானத்திலையும் அவருடைய சித்தத்திலையும் நீங்க வழி நடத்துவதற்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் எல்லா காலகட்டங்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்கள் குடும்பத்தோடும் இந்த திருச்சபையோடும் நீங்கள் செய்கிற ஊழிய காலகட்டங்களோடு கூட இடைவிடாத தேவன், கைவிடாத தேவன், மகிமையான தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தாங்கி நடத்துவாராக. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் வைக்காமல் போக பண்ணுவார். இதோ கர்த்தராகிய தேவன் இந்த இடத்தை கர்த்தர் பெருக பண்ணுவாராக. உங்கள் மூலமாய் கொடுத்த ஊழியங்களை கர்த்தர் இன்னும் பெருகும்படியாய் நெறிந்த நாடலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் அவர் இன்னும் மகிமை அடைய செய்யும்படியாய் இதோ நாங்கள் எல்லாரும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஊழியர்களை ஆசீர்வதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.